ஃப்ரிட்ஜ் வெடிச்சதுல சேபியாக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. ஜுன்ஹோ தப்பிச்சு போய் போலீஸ்க்கு கால் பண்ணி அவன் சிக்னலை ட்ராக் பண்ண சொல்றான். எவிடன்சஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணி விடுறான். ஃப்ரண்ட் மேனும் மாஸ்க் மேனும் ஜுன்ஹோ யூஸ் பண்ண டைவர் சூட்டை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பாக்கி இருக்க 3 பிளேயர்ஸ்க்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு விருந்து வைக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சப்புறம் ஆளுக்கு ஒரு கத்தியை கொடுக்குறாங்க. இன்னொரு சைட் ஜுன்ஹோவை ஃப்ரண்ட் மேன் கேங் பிடிச்சிடுறாங்க. ஜுன்ஹோ ஃப்ரண்ட் மேனை சுடுறான். ஃப்ரண்ட் மேன் அவன் மாஸ்கை கலட்டுறான். பார்த்தா அது ஜுன்ஹோவோட அண்ணா இன்ஹோ. ஜுன்ஹோ ஷாக் ஆகுறான். இன்ஹோ ஜுன்ஹோவை சுடுறான். ஜுன்ஹோ மலையிலிருந்து கடல்ல விழுந்துடுறான். ஜியுன் சேபியா கிட்ட வந்து உட்கார்றான். 2 பேரும் அவங்க இங்கிருந்து உயிரோட போனா என்ன பண்ணுவேன்னு பேசிக்கிறாங்க. சேபியாக் நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம், யார் இங்கிருந்து தப்பிச்சாலும் இன்னொருத்தங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கலாம்னு சொல்றா. சேபியாவுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகி மயங்குறா. ஜியோன் அவளை காப்பாற்ற சொல்லி கத்துறான். அதுக்குள்ள சங்கு சேபியா கழுத்தை அறுத்து கொண்டாடுறான். ஃபைனல் கேம் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் அந்த ஸ்குவிட் கேம். கேம்ஸோட ரூல்ஸ்: அட்டாக்கர் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஸ்குவிட்டோட ஹெட்குள்ள போகணும். டிஃபென்ஸ் அதை தடுக்கணும். யாராவது இடையில விளையாட முடியாம போச்சுன்னா இன்னொருத்தங்க வின்னுன்னு சொல்றாங்க. ஜியுன் சேபியாக்க கொன்னதுல சங்கு மேல செம கோவத்துல இருக்கான். சங்கு, நீங்க 2 பேரும் மெஜாரிட்டியில இந்த கேம் விளையாட மாட்டேன்னு முடிவெடுத்திருந்தா நான் வெறும் கையை வீசிட்டு தான் போகணும், அதான் நான் சேபியாக்க கொன்னேன்னு சொல்றான். உன்னை கொல்ல வேணாம்னு தடுத்ததே சேபியாக் தான், உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன்னு ஜியுன் சொல்றான். 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. சான்ஸ் கிடைச்சும் ஜியுன் சங்குவை கொல்லாம, போதும் நாங்க 2 பேரும் கேம் விளையாட மாட்டோன்னு முடிவு பண்ணா கேமை நிறுத்திடுவீங்க தானேன்னு கேட்குறான். விஐபிஸ் எல்லாம் இவன் என்ன இவ்வளோ ப்ரைஸ் மணியை வேணாம்னு சொல்றான்னு யோசிக்கிறாங்க.